விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு 9வது அதிகாரம் 23வது வசனம். ஜான் கன்ஸ் என்ற போதகர் வீட்டில் ஒரு நாயை வளர்த்தனர். அந்த நாய்க்கு தெருக்களில் ஓடுவது என்றால் ரொம்ப பிரியம். ஆகவே அதை சங்கிலி மாட்டாமல் வெளியே அழைத்து செல்வதில்லை. ஒரு நாள் தேவன் அந்த நாயை கவனித்து பார்க்கும்படி அந்த போதகரிடம் சொன்னார். அப்பொழுது அந்த நாய் ஒரு பந்தை வைத்து அங்கும் இங்கும் நகர்த்தி விளையாடி கொண்டிருந்தது. அப்போது அந்த பந்து 3 அடி தூரம் தள்ளி போனது. நாய் ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டிருந்ததால் அந்த பந்தை அடைய முடியவில்லை. நாய் முயற்சித்து பார்த்தும் நாயால் பந்தை எடுக்க முடியாமல் போனது. தேவன் அந்த போதகரிடம் கூறினார், ஜான், அந்த நாயின் சங்கிலி எவ்வாறு கம்பத்தில் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என கவனித்துப்பார். 8 அடி நீளமுள்ள அதன் சங்கிலி கம்பத்தில் சுற்றித்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாய் கம்பத்தை சுற்றி எதிர்ப்பக்கமாக ஓடினால் தன்னை எளிதில் விடுவித்துக் கொள்ளலாம். எட்டி பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்ட அந்த பந்தை எளிதில் பிடித்து விடலாம். ஆனால் அந்த நாய் தான் கட்டப்பட்டிருப்பதாக நினைத்து கொண்டிருப்பதால் இந்த பந்தை பிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது என்றார். அப்பொழுதுதான் போதகருக்கு தேவன் சொல்ல வந்த விஷயம் புரிந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி கட்டப்பட்டிருப்பதாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நாம் நினைப்பதை போல நாம் கட்டப்பட்டிருக்கவில்லை. பாவத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும், மரண பயத்தில் இருந்தும் தேவன் நம்மை விடுவிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் அவைகளில் இருந்து தேவன் நம்மை விடுவித்து விட்டார் என்று விசுவாசிக்க முடியாததால் இன்னும் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தினால் நமக்கு விடுதலையை சம்பாதித்து கொடுத்து விட்டார். அதை நாம் விசுவாசித்தால் போதும், எல்லா கட்டுகளில் இருந்தும் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருமுறை தகப்பன் ஒருவன் ஊமையான ஒரு ஆவி பிடித்த தன் மகனை இயேசுவிடம் கொண்டு வந்தான். அந்த ஆவி அவனை பிடிக்கும்போது அவனை அலைக்கழித்து கீழே தள்ளிவிடும். அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போவான். இயேசு அந்த தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு தகப்பன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படி அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். இயேசு அந்த தகப்பனிடம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இயேசு அந்த ஆவியை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு விலகியது. அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, நம் பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்துவால் கூடும் என்று நாம் விசுவாசித்தால் போதும், நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து தேவன் நம்மையும் விடுவிப்பார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து இப்பூமிக்கு வந்தார். ஆகவே நாமும் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். அப்பொழுது அவர் நொடி பொழுதில் நம் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் போக்கி நம்மை விடுவிப்பார். God bless you. Have a godly day.